அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நாம் அறிந்துதான் ஆக வேண்டும். எனவேதான் இன்று மிக ஆழமான ஒரு சிந்தனையை கொடியற்புதல் தூய அந்தோணியாருடைய விழாவில் நாம் சிந்திக்க கடவுள் நமக்கு அழைப்பு விட்டிருக்கிறார். இறைவனுடைய இரக்கத்தை அனுபவிக்கின்ற போது நம்முடைய நினைவுகள் நலமாக வேண்டும், நம்முடைய கனவுகள் நிறைவாக வேண்டும். நலமும் நிறைவும் நினைவுகளிலும் கனவுகளிலும் ஏற்பட்டால்தான் நல்ல செயல்கள், நல்ல கனி கொடுக்கின்ற மரங்களாக நம்மால் வாழ முடியும் என்பதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்வை சற்றி நாம் அலசி பார்ப்போம். அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையின் யதார்த்தங்களை நாம் பார்ப்போம். ஒரு சில மனிதர்கள் நினைவுகளில் தொலைந்து போனவர்கள். எனவே தான் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பார். பேசிகிட்டே இருக்கிறவரு பாக்கெட்டெல்லாம் தடவி பார்ப்பார். பார்த்துட்டு சொல்லுவார், ஒரு நிமிஷம் வை, எனக்கு ஃபோனு காணலை என்று சொல்லுவாங்க. இல்லை ஃபோனில் தான் நீ பேசிகிட்டு இருக்கிற என்று சொல்லுவார்கள். செல்ஃபோனில் பேசிக்கொண்டே நாம் நம்மையே மறந்து செல்ஃபோனை தேடி பார்த்துக்கிட்டே இருப்போம். இல்லையா? நடந்திருக்குதா? யாருக்காவது அனுபவம் இருக்கிறதா? கண்ணாடியை கண்ணில் வச்சுக்கிட்டே பொண்டாட்டியை போய் கேட்டுகிட்டே இருப்போம், கண்ணாடியை பார்த்தியா என்று நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். புத்தக பையை தோளில் மாட்டிக்கொண்டே அம்மா பேகை பார்த்தீங்களாமா என்று நாம் கேட்போம். சோப்பு போட்டுக்கிட்டே மீண்டும் தண்ணி வைத்து நாம் உடம்பை கழுவுவதற்கு பதிலாக டவலை எடுத்து துடைக்க ஆரம்பிப்போம். நாமெல்லாம் நினைவுகளில் தொலைந்து போன மனிதர்கள். தூங்கிட்டு கிடக்கின்ற போது கணவர் திடீர்னு எழும்புவார். அல்ஃபோன்ஸான்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படியே வந்து கிடப்பார். பக்கத்தில் இருக்க அந்தோணியம்மா ஒரு மிதி மிதிச்சுட்டு உமக்கு அல்ஃபோன்ஸா? காலையில் எழும்பி கேட்பாங்க, என்ன ராத்திரி அல்ஃபோன்ஸ் ஆளுக பேச்சு இல்லை, 2-3 நாள் அல்ஃபோன்ஸ் ஆளுக நினப்பாகவே இருக்கும், நினப்பு பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு பொண்டாட்டி சொல்லுவான். இல்லையா? பொழப்ப கெடுக்கக்கூடிய நினைவுகளிலும் கனவுகளிலும் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவது சரியா? நம்முடைய பிழைப்பையும் கெடுத்து பிறருடைய வாழ்வையும் கெடுத்து அந்த ஒரு கனவு, மிதந்து செல்லுகின்ற கனவு, நம்மையே தொலைத்து செல்லுகின்ற நினைவு, இவற்றையெல்லாம் நாம் இந்த அன்றாட யதார்த்தங்களை எல்லாம் இவற்றிலிருந்து எல்லாம் கடந்து கடவுளின் கரங்களை பிடித்து ஒரு நலமான கனவையும் ஒரு நலமான நினைவையும் நிறைவான கனவையும் நாம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கனவு நிறைவான கனவு என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? நாம் கொண்டிருக்கக்கூடிய நினைவு நலமான நினைவுதான் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? இறைவனில் உருகுகின்ற நினைவாக நாம் இருக்க வேண்டும். உள்ளம் உருகுதையா என்று இறைவனுக்காக உருகுகின்ற நினைவு நமக்கு வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம் சொல்லுகிறது, உன்னுடைய நெஞ்சிலும் நினைவிலும் என்னுடைய வார்த்தைகளை நிலைநிறுத்து. உன்னுடைய நினைவெல்லாம் நித்தியத்துக்கும் எல்லா நேரத்திற்கும் என்னை பற்றிய நினைவு உனக்குள் இருக்கட்டும். இஸ்ரவேல் மக்களை பார்த்து கடவுள் அறிவுறுத்துகிறார். பல நினைவுகளில் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். இஸ்ரவேல் சமூகத்தை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய நினைவுகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அழகாக முதல் வாசகத்தில் இந்த சொல்லாடல் இருப்பது பொருத்தமாக இருக்கிறது. வஞ்சிக்கப்பட்ட நினைவுகளில் நீ மயங்கி கிடக்கிறாய். எப்படி வஞ்சிக்கப்பட்டாய்? உன்னை ஒரு தாயாக தந்தையாக இருந்து வழிநடத்திய என்னுடைய நினைவுகளை நீ தொலைத்து விட்டாயே, என்னுடைய அன்பை நீ மறந்து விட்டாயே, வேற்று தெய்வங்களின் நினைவுகளில் நீ மதிமயங்கி கிடக்கிறாயே. அதனால் உன்னுடைய நினைவு என்னிடம் இருந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு உரிய நினைவை இன்னொருவன் கவர்ந்து விட்டிருக்கிறான். எனவே உன்னுடைய நினைவு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளை பற்றிய நினைவை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நினைவை நாம்
செல்வத்துக்காக கொடுக்கின்ற போது, புகழுக்காக கொடுக்கின்ற போது, பதவிக்காக கொடுக்கின்ற போது நம்முடைய நினைவுகள் எல்லாம் கடவுள் சொல்வது போன்று, இந்த இணைச்சட்ட நூல் 11ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது போன்று வஞ்சிக்கப்பட்ட நினைவுகள். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக? கடவுளை தவிர்த்து நாம் எத்தகைய நினைவுகளில் வாழ்ந்தாலும் அவையெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட நினைவுகள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. கொஞ்சம் அலசி பார்ப்போம். நம்முடைய நினைவுகள் எல்லாம் எங்கே குவிந்து கிடக்கிறது? பணம், பதவி, அழகு என்று நம்முடைய நினைவுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் கடவுள் சொல்லுகிறார், எனக்கென்று நீ தர வேண்டிய நினைவுகளை, நான் இருக்க வேண்டிய நினைவில் இன்னொன்றுக்கு நீ இடம் கொடுத்திருப்பதால் உனது நினைவு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இறைவனை பற்றிய நினைவுதான் ஒரு நலமான நினைவாக இருக்க முடியும். எனவேதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, என்னுடைய வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள். அழகான ஒரு வாழ்க்கை, அருமையான ஒரு போதனை, அற்புதமான அற்புதங்கள் என்று தன்னுடைய வாழ்வு முழுக்க பல மனிதர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட இயேசு, தன்னுடைய இரக்கத்தினால் இதயங்களை வளைத்து கொண்ட இயேசு இறுதியில் சொன்ன வார்த்தை மிக மிக ஆழமான ஒரு வார்த்தை. அதைத்தான் திருப்பலியில் நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். என்ன வார்த்தை அது? இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவுக்கு தெரியும், இயேசு புரிந்திருந்தார், என்னை பற்றிய நினைவுதான் இந்த மக்களை சரியாக, நேர்மையாக, கண்ணியமாக, கடமையோடு இயக்க முடியும். ஆக இறைவனை பற்றிய நினைப்பு, அந்த நினைவில் நாம் உருகுகின்ற போதுதான் நாம் நிச்சயமாக ஒரு நலமான நினைவை கொண்டிருக்க முடியும். நம்முடைய கனவுகளில் இறைவனுடைய தலையீடு இருக்கின்ற போதுதான் அது ஒரு நிறைவான கனவாக, வாழ்வு கொடுக்கக்கூடிய கனவாக இருக்க முடியும். உதாரணம், யோசேப்பு கண்ட கனவு. அன்னை மரியா தூய ஆவியால் கருத்தரித்திருக்கிறார் என்பதை கனவில்தான் அவர் உண்மையாகவே கண்டுகொண்டார். அங்கே இறைவனுடைய தலையீடு இருந்தது, இறைவனுடைய குறுக்கீடு இருந்தது. கனவிலும் கடவுளோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை யோசேப்பு நமக்கு தருகிறார். எனவேதான் அந்த கனவு நிறைவான ஒரு கனவாக இருந்தது. எனவேதான் அந்த கனவு தன்னுடைய மனைவிக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு கனவாக இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. சாமுவேல் 2ஆம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் தாவீது இறைவனை நினைத்து பார்க்கிறார். 1000 வெற்றிகளை குவித்த இந்த மனிதன், பலருடைய பாராட்டையும் பலருடைய போற்றுதலையும் பெற்ற இந்த அரசன், வெற்றி கழிப்பில் தன்னுடைய அடையாளத்தையும் தன்னை வாழ வைத்த இறைவனையும் அந்த இறைவனை பற்றி நினைவுகளையும் அவன் ஒருபோதும் தொலைத்து விடவில்லை. 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீது இறைவனின் திருமுன் வந்து அமர்ந்து, மிக கூர்மையாக நாம் கவனிக்கத்தக்கது, வந்து அமர்கிறார். இறைவனின் முன்னால் வந்து அமர்ந்து இறைவனை பற்றிய நினைவுகளில் அவர் தவிழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக யாரெல்லாம் இறைவனை நினைவுகளில் சுமந்தார்களோ, இறைவனை தங்களுடைய நினைவுகளில் முதன்மைப்படுத்தினார்களோ, இறைவனை நினைத்து பார்ப்பதுதான் தன்னுடைய தன்மையாக கொண்டிருந்தார்களோ, அந்த நினைவுகள்தான், அந்த கனவுகள்தான் நலமானதாகவும் நிறைவானதாகவும் இருக்க முடியும். இரண்டாவதாக, அடுத்தவரை அணுகும் நினைவு, அடுத்தவரை வாழ வைக்கும் கனவு நமக்கு வேண்டும். தோபித்து புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மகனை நினைத்து உருகுகின்ற பெற்றோரை பார்க்க முடிகிறது. தோபித்தும் அன்னாவும் தன்னுடைய மகன் தொபியா அவனுடைய வருகையை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேதியா நாட்டுக்கு புறப்பட்டு சென்ற, தன்னுடைய தந்தைக்கு வந்து சேர வேண்டிய கடன் தொகையை பெற்றுக்கொள்ள சென்ற இந்த மகன் சென்று பல நாட்கள் ஆகிவிட்டதே என்று தந்தையும் தாயும் அவனை பற்றிய நினைவுகளில் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னா அழுகிறாள்.
மகனை காணவில்லையே, அவனை பற்றிய நினைவு என்னை மாட்டிக்கொண்டிருக்கிறதே, அவனை பற்றி நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேனே. இதை மிக உருக்கமாக, மிக விளக்கமாக இந்த உணர்வினை, இந்த நினைவினை தோபித்து நூலில் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. என்ன நடக்கிறது? தன் மகன் சென்ற பாதையை நோக்கி அவள் ஒவ்வொரு நாளும் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பாள். தன் மகன் இந்த பாதையில் தானே சென்றான், இந்த பாதை வழியாகவே திரும்பி வந்தான் என்று அவனை பற்றி நினைவுகளில் ஒரு தாய் வாடி கிடந்தாள். கதிரவன் மறையும் வரை வருவோர் போவோர் எல்லாம் சொல்வதை, மகன் வருவான், இனி வரவா போறான் என்று பலரும் பேசக்கூடிய பேச்சுக்களில் எல்லாம் நம்பிக்கை வைக்கவில்லை. கதிரவன் திரும்பும் போது மீண்டும் வீட்டுக்கு அவரும் திரும்பி வந்து விடுவார். இரவு நேரங்களில் உறங்காமல் அழுது கொண்டே இருப்பாள் அந்த தாய். தன்னுடைய மகனை நினைத்து நினைத்து அவனை எண்ணி எண்ணி வீங்கி தூங்காமல் கிடக்கக்கூடிய கண்கள்தான், இதயம்தான் அடுத்தவரை பற்றிய நினைவை, சரியான நேர்மையான கண்ணியமான நினைவை நமக்கு உணர்த்துகிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன் உங்களை தொடர்பு கொள்ளும் போது சொல்லுவார்ல, சின்ன பிள்ளை எப்படி இருக்கிறா, அவன் நினைப்பாவே இருக்குது என்று சொல்லுவார். அப்பா, அவன் நினைப்பாவே இருக்கு. போன இடத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கவில்லை, தகுந்த சூழலும் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய இல்லத்தில் அந்த இளைய மகள் கொடுத்த இதயம் நெருட வைக்கக்கூடிய அனுபவத்தை நினைத்து நினைத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த துன்பத்திலும் அவரை வாழ வைத்துக் கொண்டிருப்பது எது? தன்னுடைய குடும்பத்தை பற்றிய நினைவுதான். எனவேதான் சொல்லுகிறாள், இளைய மகளை பற்றி அவளை பார்க்கணும் போல இருக்கு, பிள்ளையை பற்றியே நினைப்பா இருக்கு என்று சொல்லுவார். புதிதாக திருமணமாகி கொண்டு அவசரமாக புறப்பட்டு செல்லுகின்ற கணவன் என்ன சொல்லுவாரு? உங்க அப்பா மட்டும் என் கையில் கிடைக்கட்டு, மாமனாரா அவரு, என்ன ஓடல வெளிநாட்டுக்கு போச்சுன்னாரு, ஒரே நினைப்பா இருக்கு என்று சொல்லுவார். அழகான நினைப்பு, இதயத்தை வருடுகின்ற நினைப்பு, இல்லறத்தை தூய்மைப்படுத்துகின்ற நினைப்பு. இந்த நினைவுகள் தான் வாழ்வினை அருமையான சக்கரங்களில், யதார்த்த சக்கரங்களில் சுழல விட்டு கொண்டிருக்கிறது. இந்த நினைவுகள் அடுத்தவரை அணுகுகின்ற நினைவு. இந்த நினைவுகள் தான் நலமான நினைவுகள் என்று சொல்லுகிறோம். இந்த நினைவுகள் தான் நிறைவான கனவுகளாக ஒளிர்விடும் என்று நாம் சொல்லுகிறோம். மூன்றாவதாக, தன்னை அறிகின்ற நினைவு நமக்கு வேண்டும். எல்லாரையும் நினைச்சு பார்ப்போம், எல்லாரையும் நினைத்து பார்ப்போம், கண்டதையும் யோசித்து பார்ப்போம். என்னை பற்றிய நினைப்பு எனக்கு இருக்காது. நான் சூடாக இருக்கிறேனா, குளிர்ச்சியாக இருக்கிறேனா என்கின்ற நினைப்பு நமக்குள் இருக்காது. சுய நினைவு, நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடிய நினைவு, நம்முடைய இலக்குகளை மெருகுபடுத்துகின்ற கனவு நமக்கு வேண்டும். எனவேதான் இன்றைய தொடக்க வழிபாட்டில் அந்த பவனியில் நாம் ஒரு சில நல்ல மனிதர்கள் நம்மோடு பவனியாக வந்தார்கள். இந்த வழிபாட்டின் துவக்கத்திலேயே பல நினைவுகளோடு இல்லத்திலிருந்து வந்த நம்முடைய இதயங்களை எல்லாம் சில நல்ல மனிதர்களை நோக்கி நம்முடைய நினைவுகளை திருப்புவதற்காக சில நல்ல மனிதர்கள் நம்மோடு பவனியாக வந்தார்கள். அவர்களில் யாரெல்லாம் வந்தார்? அந்தோணியார் வந்தார், அன்னை தெரசா வந்தாங்க. ஒரு ஆள் அழகான முடி, எந்த கடையில் போய் வெட்டினாங்களோ அல்லது யார் வீட்டில் சுட்டாங்களோ தெரியல, அந்த முடியை அழகாக பெயிண்ட் அடித்து அருமையாக அடித்தாங்க. சூப்பராக இருந்தான் அந்த பையன். நான் அவனுடைய கையில் தான் எனக்கு கொடுத்த பூவையும் கொடுத்தேன். இந்த அப்துல் கலாமை பற்றிய நினைவு, அன்னை தெரசாவை பற்றிய நினைவு, அந்தோணியாரை பற்றிய நம்முடைய நினைவு. இந்த அப்துல் கலாம் சொல்லுகிறார், தூக்கத்தில் காண்பதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. தூக்கத்தில் காண்பதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்படி என்றால் கனவு என்பது ஒரு நெருப்பு. இருட்டுக்குள் நாம்
கண்டு கண்டு முடங்கி கிடக்க அடங்கி கிடக்க தூண்டுவதல்ல நம்முடைய கனவுகள். இருட்டில் நாம் காணுகின்ற கனவுகள் நம்மை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுகின்ற இலக்குகளாக எப்போது இருக்கிறதோ அதுதான் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்க முடியும். ஆக கண்டதையும் பற்றிய நினைவுகளில், எல்லோரையும் பற்றிய நினைவுகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து கொள்ளாமல் நம்மை பற்றிய கண்ணியமான நேர்மையான ஆழமான நினைவுகளில் நாம் நம்மை செதுக்கி எடுக்க வேண்டும். நம்மை தூங்க விடாமல் உசுப்பி விடுகின்ற, நம்மை தூங்க விடாமல் செயல்பட அழைக்கின்ற கனவாக நினைவாக அது வலுப்பெற்று எழும்பும். எனவேதான் இந்த நாள் புலப்பை கெடுக்கக்கூடிய கனவுகளில் இருந்து நம்மை கடந்து வரச் செய்து எல்லோருக்கும் வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு கனவாக நினைவாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற இந்த அழைப்பில் இறைவனில் உருகுகின்ற நினைவாகவும் அடுத்தவரை அணுகுகின்ற நினைவாகவும் நான் என்னையே அறிந்து கொள்ளுகின்ற நினைவாகவும் கனவாகவும் அவை இருக்கின்ற போது நம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்தினின்று நாம் நல்ல கனிகளைத்தானே கொடுப்போம். கொடுப்பதற்கான வரங்களை இறைஞ்சுவோம். ஆமென். கருணையே உருவான நம் கடவுள் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வினுடைய இலக்கை அறிந்து கொண்டு நாமும் நம்மோடு உள்ளவர்களும் நலமோடு வாழ்வதற்கு தேவையான அருள் கொடைகளை தர நிறைவாக நம்மோடு இருக்கின்றார். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உமது மீட்பின் கருவியான திருச்சபை தன் வழிபாட்டு வாழ்வு, பணிவாழ்வு, பிறரன்பு, சேவை வாழ்வின் வழியாக உலகெல்லாம் பரவியுள்ள படைப்புக்கள் அனைத்தும் அமைதியையும் ஒற்றுமையையும் உமது இறை இரக்கத்தினால் காண அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று உலகில் பெருகி வரும் வன்முறையும் யுத்தங்களும் பயங்கரவாதமும் மாறி நல்ல நினைவுகளை எங்கள் நெஞ்சில் சுமந்து நாங்கள் பயணிக்கவும் மக்களாகிய நாங்கள் அனைவரும் நல்வாழ்வை சுவைத்திடவும் வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே இறைவா, உற்றார் உறவினரை பிரிந்து வெளிநாடுகளில் பணிபுரியும் எமது ஊர் மக்களை நிறைவாக காத்து நல்ல உடல் நலத்தை கொடுத்து எல்லா தீமை நின்று விடுவித்தருள காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களோடு நீர் தங்கியிருந்து நிறைவான வாழ்வை நோக்கி எங்களை வழிநடத்தவும் எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து சிறக்கச் செய்யவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இத்திருப்பலியில் கலந்து கொள்ள
மக்களுக்கும் உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் உமது இறையருளை நிரம்ப பெற்று அனைத்து தருணங்களிலும் உம்மில் மகிழ்வான வாழ்வு தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தை உணர்ந்து நமக்காக கோடி அற்புதர் நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு மௌனமாக ஜெபிப்போம். கண்ணின் மணி போல கடவுள் காத்திட எனக்கு குறையேது. கண்ணின் மணி போல கடவுள் காத்திட எனக்கு குறையேது. அரணும் கோட்டையுமானவரே, அரணும் கோட்டையுமானவரே, ஆபத்தில் துணையாய் வருவீரே. கண்ணின் மணி போல கடவுள் காத்திட எனக்கு குறையேது. கண்ணின் மணி போல கடவுள் காத்திட எனக்கு குறையேது. எந்தன் தேவையை அறிந்தவரே, எந்தன் தேவை அறிந்தவரே, தாயாய் தந்தையாய் காப்பவரே. கண்ணின் மணி போல கடவுள் காத்திட எனக்கு குறையேது. கண்ணின் மணி போல கடவுள் காத்திட எனக்கு குறையேது. தாயும் தந்தையுமாகிய அன்பு கடவுளை, நீர் என்னோடு உடன் இருக்கின்றீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நலமானதை நாங்கள் சிந்தித்து நல்லதை பேசி நல்ல செயல்களில் ஈடுபட்டு நாங்களும் பிறரும் மகிழ்ச்சியாக வாழ நல்ல சிந்தனை தெளிவோடு நாங்கள் ஒருவர் மற்றவரின் நலனில் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்க எங்களுக்கு அருள்தாரும். கடினமாக உழைத்து பிழைக்கக்கூடிய மக்கள் நாங்கள். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் பெற்றோர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தியாகத்தோடு உழைக்கக்கூடிய மக்கள். பாதுகாப்பை தாரும், உடன் வந்து வழி நடத்தும், கடனில்லாத வாழ்வை தாரும், குடும்பங்களில் அமைதியை சமாதானத்தை தாரும், நோயில்லாத வாழ்வை தாரும். ஆண்டவரே, கோடி அற்புதர் புனித அந்தோனியார் வழியாக இன்றைய நாளில் என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் கிடைக்கும், மகிழ்ச்சி வரும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். பிறரின் பொல்லாத பார்வைகள் எனுமாக தீமையான எண்ணங்கள், தீய செயல்பாடுகள் அனைத்திலுமிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு அருள்தாரும். பல்வேறு தேவைகளோடு உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் எல்லோரையும் உம்முடைய அன்பு கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்ப எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக. அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கூறும். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கூறும். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இதழ்கள் விரிக்கும் நல் மலர் கூட்டம், எங்கும் இறைவன் இருப்பதை பறைசாற்றும். இதழ்கள் விரிக்கும் நல் மலர் கூட்டம், எங்கும் இறைவன் இருப்பதை பறைசாற்றும். எங்கும் எங்கும் எங்கே சுதேவா, நீ தங்கும் தங்கும் உள்ளம் இறைவன் இல்லம். எங்கும் எங்கும் என் இயேசுதேவா, நீ தங்கும் உள்ளம் என்றும் இறைவன் இல்லம். காணிக்கை பொருளாய் நான் மாறி, உன் காலடி வந்தேன் சரணடைந்தேன். காணிக்கை பொருளாய் நான் மாறி, உன் காலடி வந்தே சரணடைந்தேன். தந்தேன் தந்தேன் இறைவா, இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக. அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இயேசுவின் இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்ற திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, புனித அந்தோனியாருடைய திருவிழாவிலே நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்களித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எடுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டன விளங்க செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனம் ஆண்டவர். மூல இறைவனம் ஆண்டவர். தூயவர் 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 மூல இறைவனம் ஆண்டவர். மூல இறைவனம் வானமும் பொய்யமும் யாவனும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஹோசானா ஹோசானா உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசீர் நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர்
ஓசானா ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தையும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் வீழ்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையாய் உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உலகு எங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர் பீட்டர் ரெமிஞ்சியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழ நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் தூய யோசேப்பு, தூய திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலரும் கோடி அற்புதருமாகிய தூய அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்களாகிய தூயவர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்கேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோ. உமது தெய்வீக இரக்கத்தின் உதவியால் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய மோட்ச பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.